இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது உடல் சூட்டை குறைக்கக்கூடிய தர்பூசணி ஜூஸ் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் சாப்பிடணும். இப்போ முதல்ல அதில் உள்ள விதைகள்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அது கூட ஒரு லெமன் ஜூஸ் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சம்மர் டைமில் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உடம்புல உள்ள தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைக்குது. அதே மாதிரி உடலில் உள்ள கொழுப்பை இது கரைக்கக்கூடியது. மற்ற ஃப்ரூட்ஸை விட இந்த தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பிளெண்டரில் போடுறோம். எல்லாத்தையுமே சீட்ஸ் எல்லாமே ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதோட உங்களுக்கு தேவையான அளவுக்கு சுகர் நீங்கள் விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் சேர்த்துக்கலாம். டயட்டில் சாப்பிட்றவங்க நாட்டு சர்க்கரை அல்லது அதை அவாய்ட் பண்ணிட்டு ஹனி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சப்பழ சாறும் சின்ன துண்டு தோல் நீக்கின இஞ்சி ஒரு துண்டு போட்டுங்க. இது ரெண்டுமே சுவையை ரொம்ப அதிகமாக கொடுக்கும். தர்பூசணி பழத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அதிகம் தேவைப்படணும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதோட சத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பழத்துலையும் இல்லாத சத்து இதில் அதிகமாகவே இருக்குன்னு சொன்னேன். ஒரு கப் அளவுக்கு இந்த ஜூஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். மனசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜூஸ் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவோம். வடிகட்டி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். காலையில் அதிகமாக உடற்பயிற்சி செய்கிறவங்க அல்லது வாக்கிங் போயிட்டு இந்த ஜூஸை நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு டயட்டு. காலையில் டிஃபனுக்கு பதிலாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் புதினா இலைகள் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது ஃப்ரெஷ்ஷாக குடிக்கும்போது ரொம்ப எனர்ஜியான ஒரு ஃபுட்டு. ஸோ இதை நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் கிடைக்கும்போது. இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுக்கும்போது சிறுநீரக பிரச்சனை எதுவுமே வராது. அதே மாதிரி அடி வயிற்றில் ஏற்படக்கூடிய வலியும் இது சரி செய்யக்கூடியது. இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப ஒரு பொலிவாகவும் இருக்கும். முகம் ஒரு புத்துணர்ச்சியோடு எப்போதுமே இருக்கும். ஸோ இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்லாம். இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்ச பழத்தை ஒரு சிலர் சாப்பிட முடியாது. அதாவது இதில் நீர் சத்து அதிகமாக இருக்கிறது கூட சில பேருக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஜீரண கோளாறு உள்ளவங்க, வயிற்றுப்போக்கு உள்ளவங்க இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதிகமாக சளி பிரச்சனை இருக்கிறவங்க, தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி ப்ரெக்னென்சி லேடி இது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில் வர சுகர் லெவல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.